கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 17 நாம் 26 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். நம்முடைய அருள்நாதராகிய இயேசுவை கைது செய்து விசாரணைக்கு பிலாத்துவிடத்திலே அங்கே உள்ள மத பெரியவர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே பிலாத்து அவரை விசாரித்த போது அவரிடத்தில் எந்த தவறோ குறையோ அல்லது குற்றமோ பாவம் இல்லை என்பதை அறிந்து கொண்டார். ஆகவே அங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே பொறாமையினாலே இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19 அவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்திருக்கையில் பிலாத்துடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். ஆகவே இந்த பிலாத்துடைய மனைவி இயேசுவை நீதிமான் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்கிறாள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஜனங்களுக்கு முன்பாக பிலாத்து 3 கேள்விகளை கேட்கிறார். சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் போது பதில் சொல்லாமல் மௌனமாக தவிர்த்து சென்று விடுவோம். சில கேள்விகளுக்கு நாம் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டு. ஆகவே 3 questions you must answer. 3 முக்கியமான கேள்விகளுக்கு நாம் கட்டாயம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவை விடுதலை செய்ய இந்த பிலாத்து பிரயாசப்பட்ட போது அங்கே வருடத்துக்கு ஒரு முறை அங்கே காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனை விடுதலையாக்குவது மரபாக இருந்தது. ஆகவே பரபாசையா இயேசுவையா யாரை விடுதலையாக்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 18 இதை காண முடிகிறது. இந்த கேள்விக்கு பேர் என்ன தெரியுமா? A question of desire என்று சொல்லலாம். நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள்? ஆண்டவரையா பரபாசையா? ஆண்டவர் இரட்சகர், பரபாசி என்பவர் ஜெயிலில் இருந்த ஒரு மனிதர். ஆகவே யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதே சமயங்களிலே இந்த விருப்பத்தை குறித்த ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்கப்படுவது உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது இயேசுவை கைவிட விரும்புகிறீர்களா என்றால் இந்த விருப்பத்தின் கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய எதிர்காலம் அப்படி அமையும். நாம் இயேசுவை புறக்கணித்தினால் அதனுடைய விளைவுகள் மிகவும் பரிதாபமாக அமைந்திருக்கும். ஆகவே முதல் கேள்வி கேட்டால் பரபாசையா இயேசுவையா யார் வேண்டும்? இது a question of desire என்று சொல்லலாம். இரண்டாவதாக அந்த பிலாத்து அந்த மனிதனிடத்திலே கேட்கிறார். அப்போது அங்குள்ள மத தலைவர்கள் அங்கே ஜனங்களை ஏவி விடுகிறார்கள், பரபாசே என்று சொல்லி ஏவி விடுகிறார்கள். இப்பொழுது அந்த பிலாத்து அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 27:22 கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். முதலாவது யார் வேண்டும் என்று கேட்டார். இரண்டாவது அவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இது உண்மையாகவே எப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்றால் அந்த கேள்வியின் பேர் a question of decision என்று சொல்லலாம். இந்த ஆண்டவரை குறித்து நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்கிறார். நியாயப்படி இந்த பிலாத்து அவன் மனதின் யோசனைப்படி செய்திருக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய விருப்பத்துக்கு அவன் இணைந்து இசைந்து கேட்கிறார். ஒரு தலைவன் யார் என்றால் மக்களை நடத்துகிறவன் தலைவன். மக்களாலே ஒரு தலைவன் நடத்தப்படுவான், ஆனால் அவன் தலைவன் அல்ல, தொண்டதாகும். இங்கே தேசாதிபதி தன் ஆண்டவராய் இயேசுவை குறித்து சரியான நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக ஜனங்களிடத்தில் கேட்கிறான், அவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர்கள் சொல்கிறார்கள், சிலுவையில் அறையும் என்றார்கள். இப்போது மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார், a question of reason என்று சொல்லலாம். அவன் கேட்கிற கேள்வி 28 பாருங்கள். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்கிறார்.
ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட பொல்லாப்பு என்ன, தவறு என்ன என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாதபடி சிலுவையில் அறையும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விருப்பத்தின் கேள்வி என்ன, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தீர்மானத்தின் கேள்வி என்ன, அல்லது நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு அதற்கு உரிய அடிப்படை காரணத்தினுடைய காரியம் என்ன? இந்த 3 காரியங்களையும் கேள்விகளையும் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவரை மறுதலிக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவராய் இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா? ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நம்மிடத்தில் உள்ள அடிப்படை காரணம் என்ன? இந்த ஜனங்கள் ஒரு காரணத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்காக வாழுங்கள். ஆகவே இந்த நாளின் செய்தியின் தலைப்பு 3 questions you must answer. இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம், பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போய்விடுகிறோம். ஆனால் முக்கியமான இந்த 3 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களை அலசி பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பலந்தாரும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.